மலரே மலரே, மயில் சொல்றதுல உண்மையா மலரே? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் உன்னை அடிச்சனா? மலர், என்ன மன்னிச்சிரு மலர். ஐயோ, என்னங்க நீங்க? ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல மலர், பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவன் மனுஷனும் இல்ல, ஆம்பளையும் இல்ல. போதையில என்னையும் அறியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பதிலுக்கு நீயும் என்ன அடிச்சிரு மலர். ஐயோ, என்னங்க, விடுங்க. அத்த, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க முன்னாலேயே உங்க பொண்ண போதை என்ன மிருகமாக்கிடுச்சு. அதனாலதான் அந்த பழக்கத்தை விட்டோலிங்கன்னு சொல்ற மாமா. நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு வாய் வார்த்தையா மன்னிப்பு கேட்க வேணாம். இனிமே நீங்க குடிக்காம இருந்தாலே போதும். அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்ல. மயிலு, எனக்கும் புரியுது மயிலு. ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதும் உங்க முன்னால தலை குனிச்சு நிக்கிறதும் எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. அப்பெல்லாம் இனிமே குடிக்கவே கூடாதுங்கிற வைராகியம் வருது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்லி என் மனசை மாத்தி விட்டுறானுங்க. மாமா, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இனிமே பழகாதீங்க. அப்படியே பழகினாலும் குடிக்க கூப்பிடுறப்ப முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க. அவங்க வற்புறுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு அக்காவும் பொறுக்க போற குழந்தையும் தான் ஞாபகத்துக்கு வரணும். குடும்பத்தை பத்தி நினைச்சாலே உங்க மனசு தடுமாறாது. நீ சொல்றது சரிதான் மயிலு. இனிமே நான் அப்படியே செய்யறேன். அவங்க என்ன விட மாட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே நான் கட் பண்ணிடுறேன். இதுதான் மாமா நல்லது. வெறும் வார்த்தையா இல்லாம இதெல்லாம் உண்மையா நடக்கும்னு நான் நம்புறேன். ஏண்டி, சம்பாதிக்கிறங்கிற திமிர்ல என்ன பேச்சு பேசுற? நானும் கூடிய சீக்கிரம் சம்பாதிப்பேன். அப்ப என்ன பண்றேன்னு போற. வணக்கம் சார். வணக்கம் ஆண்டவரே. நான் தான் சுந்தரம். என் கதையெல்லாம் பொய்யான பேர்ல பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சுசீலா, சுசீலா, உங்களை பார்க்கவே இஷ்டம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை மீறி நான் உங்களை கூட்டிட்டு போனா அவங்க உயிரையே விட்டுருவேன்னு சொல்றாங்க. மலரே, 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 எங்க இருக்க? மலரே, சீக்கிரமா, நிறைய வேலை இருக்கு, வெளியே போகணும்ல. ஏங்க, பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். கழுவாம வர முடியுமா? பாத்திரம் கழுவுறியா? ஏய்,
இந்த நேரத்துல நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? அதுக்காக அம்மாவே எல்லா வேலையும் செய்யட்டும்னு விட்டுற முடியுமா? கூட மாட நானும் ஏதாவது உதவி செஞ்சாதானே அம்மாக்கும் நல்லா இருக்கும். ஆ, சரி, இனிமே வீட்டு வேலையை நீயும் செய்ய வேண்டாம், அத்தையும் செய்ய வேண்டாம். பேசாம ஒரு ஆளை போட்டுக்குவோம். ஆளை வச்சுக்கிறதெல்லாம் தப்பு இல்லங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணாமா? இப்பவே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கு. இதுல இந்த கஷ்டம் வேறயா? ஐயோ, கஷ்டம் கஷ்டம்னு சும்மா பாட்டு போடாத மலரு. எனக்கு பிடிக்காத வார்த்தையே அது ஒண்ணுதான். இந்தா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு, அத்தைகிட்ட கொடு. ஏதுங்க இவ்ளோ பணம்? ஏய், என்ன இப்படி கேக்குற? நான் சுயமா உழைச்சு சம்பாதிச்ச பணம், என்னோட பணம். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? என்ன நீங்க அத பத்தி எதுவும் சொல்லல? மயில் மாதிரி ஒரே இடத்துல வேலை செஞ்சா சொல்லலாம். ஆனா நான் செய்யறது பிசினஸ் மலரு. ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறது, இந்த மாதிரி அங்கங்க கை மாத்தி காசு பாத்துக்கிட்டே இருப்போம். இல்லனா ஒரே நாள்ல 20,000 ரூபாய் ரெடி பண்ண முடியுமா? என்னாச்சு மலரு? சந்தோஷப்படுவன்னு பார்த்தா சந்தேகப்படுற? இது நேர் வழியில் வந்த பணம் தான். தைரியமா வாங்கிக்க. இனிமே மயில் தலையிலேயே மிளகா அரைக்கிறோம், அவளையே தொந்தரவு பண்றோன்னு புலம்பாத. அதை கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது. ஏதோ என் கெட்ட நேரம் யார் யார்கிட்டயோ கையேந்த வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன். உனக்கு செலவுக்கு பணம் வேணும்னா என் கிட்ட கேளு. மயில் கிட்ட போய் நின்னு அசிங்கெல்லாம் படாத. அதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? மயில் தான் தெளிவா சொன்னால, நமக்கு தேவைங்கிறப்போ அவ உதவி செஞ்சா, அவளுக்கு தேவைங்கிறப்போ நாம உதவி செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவிக்கிறதுல தப்பு இல்லங்க. அதெல்லாம் இல்ல மலரு. ஒரு குடும்பத்துல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தே செலவு பண்ணலாம். ஆனா செலவுக்கு பணம் கொடுக்கறது ஆம்பளையா தான் இருக்கணும். அதுதான் அவனுக்கு மரியாதை. இல்லன்னு வச்சுக்க, வீட்டில் இருக்கிற பொடுசெல்லாம் கருத்து சொல்லி கடுப்பேத்த ஆரம்பிக்கும். திரும்பவும் அப்படி அவமானப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏங்க, நேத்து ராத்திரி மயில் பேசினத மனசுல வச்சுட்டு பேசுறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல மலரு, நான் பொதுவா தான் சொன்னேன். சரி பாத்துக்க, நான் கிளம்புறேன். ஏங்க, சண்முகம் உங்க ஃப்ரெண்டாமே? ஆமா, அவனுக்கு என்ன? அவங்க வைஃப் நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்க ஏதோ வாக்கு கொடுத்தீங்களாமே, அத நம்பிதான் அவரும் வந்தாராம். ஏதேதோ சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வீட்டுல இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடாது, சரியா? டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பை. மாப்பிள கிளம்பிட்டீங்களா? ஆமா தா, ஒரு சின்ன மீட்டிங், அதான் அப்படியே வெள்ள கிளம்பி போயிட்டு இருக்கேன். மதியம் சாப்பாட்டுக்கு வருவீங்கல்ல? சாப்பாடுல வேணாம், மீட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அப்புறம் மலரு, அத்தைக்கிட்ட அதை கொடுத்துரு. இந்தமா. என்ன மாப்பிள இது? வாங்கிக்கங்க அத்தை. நானும் இவ்வளவு இங்க தங்கி இருக்கோம், 3 வேளையும் சாப்பிடுறோம், காஃபி டீன்னு குடிக்கிறோம், நிறைய செலவு இருக்குல்ல. நாங்க உங்களுக்குன்னு தனியாவா செய்யறோம், குடும்பத்துக்குன்னு பொதுவா செய்யறது தானே. இதுக்கு போய் காசு கொடுத்து இப்படி சங்கடப்படுத்துவீங்களா? அத்தை, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இதை வாங்கிதான் ஆகணும். ஓசியில தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் எங்களுக்கு ஒருத்தலா இருக்குல்ல. ஏன் பொண்ணு மாப்பிள தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பணம் உங்ககிட்ட வாங்குறது எனக்கு ஒருத்தலா இருக்குல்ல. அதுவும் இல்லாம இது உங்க வீடுன்னு சொல்லிட்டேன். உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கும் தங்கறதுக்கும் ஓசின்னு எப்படி நினைப்பீங்க? சரி, நான் உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். மூத்த பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுல எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அந்த உரிமையில சொல்றதா நினைச்சுக்கங்க. இந்த பணத்தை மலருக்காக மட்டும் கொடுக்கல, இந்த குடும்பத்தோட செலவுக்கு தான் கொடுக்கறேன். மேல எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள. மயிலு சம்பாதிச்சுட்டு வரதே நம்ம குடும்பத்துக்கு போதுமானது. இல்ல, இந்த வீட்டுல ஆம்பளைன்னு இருந்துகிட்டு மயிலு சம்பாரிச்சு சாப்பிடுறது பெரிய கேவலம். இனிமே மயில அவ வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க. இந்த வீட்டோட வரவு செலவை நான் பாத்துக்கிறேன். இதை வைங்க. மாப்பிள, என்னடி மாப்பிள இப்படி பேசிட்டு போறாரு? கையில 2 காசு பாத்துட்டாலே இவருக்கெல்லாம் கொம்பு முளைச்சிருமா? கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் காலரை தூக்கி விட்டு திரிவாங்க. இத பாரு,
நீங்க இங்க தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் ஹோட்டலும் இல்ல, நீங்க வேத்து மனுஷங்களும் இல்ல. குடி. பரமன் சார், ஆண்டவரை கூப்பிட்டீங்களா? உங்களை எங்க நான் கூப்பிட்டேன்? இல்லையே, என் பேர் தானே பரமன். பரமன் சார் கூப்பிட்டீங்களா? அதனால தானே வந்தேன். சும்மா எதையாவது காலங்காத்தால வந்து வெறுப்பேத்தாதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. மயில வர சொல்லுங்க. ஏங்க இதுக்கு மயிலையுமே கூப்பிட வேண்டியதானா? ஓகே. புதமணி, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, போ. நான் சுசீலாவை பார்த்தே ஆகணும். அவ இருக்கிற இடத்துக்கு என்ன இப்பவே கூப்பிட்டு போ. அப்பா அம்மா பத்தி கேட்க போறாரா இல்ல வேற ஏதாவது பேச போறாரா? அம்மா பத்தி கேட்டா என்ன சொல்றது? காது கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாளா? புதமணி, புதமணி, ஆண்டவர் உன்னை கூப்பிடறான்னு சொல்றேன்ல, அப்படி அலட்சியமா நிக்கிற? ஆண்டவரே உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு கொழுப்பு அதிகமாச்சுல? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார், வேற ஒரு யோசனையில இருந்தேன். ஓவரா ஃபீல் பண்ணாத, புரியுதா? போ. மறுபடியும் ஓவரா ஃபீல் பண்ற? ஹலோ, உனக்கு என்ன யோசனை? சார், அப்பா யோசிக்கிறத பார்த்தா அம்மா பத்தி தான் கேட்பாருன்னு தோணுது. சாமி, அப்பா அம்மா பத்தி கேட்கறதோ நான் போய் சொல்லி சமாளிக்கிறதோ ரொம்ப சங்கடமா இருக்கு. திரும்ப என்ன இந்த சங்கடத்துல மாட்டி விடாத. அப்பாவ வேற ஏதாவது பேசவே. மயில, சுசீலாவை பாத்தியா மயில? இல்ல சார். மயில, அவளை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும் மயில. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவங்க தான் உங்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சார். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா மயில? ஆயுசுக்கு மன்னிக்க முடியாத குற்றத்தை அவளுக்கு என் பொண்ணுக்கு நான் செஞ்சிருக்கேன். என் மேல அவளுக்கு இருக்கிற கோபம் இந்த ஜென்மத்துல தீராதுன்னு எனக்கு தெரியும். அவ என்ன மன்னிக்க மாட்டாங்கிறதுனால நான் மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாதுல்ல. நான் செஞ்ச பாவத்தை கழுவணும்னா அவகிட்டையும் என் கடைசி பொண்ணுகிட்டையும் மன்னிப்பு கேட்கறது தான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அவளோட இஷ்டம். அதுக்காக சங்கடப்பட்டுக்கிட்டு நான் செய்ய வேண்டியதை செய்யாம இருந்துடக்கூடாது மயிலு. நான் அவளை பார்க்காமயே இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, மானசீகமா வருத்தப்பட்டாவே போதும்னு நினைச்சிருப்பேன். ஆனா பார்த்தும் அவகிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கிறது ரொம்ப உறுத்தலா இருக்குது மயிலு. அது என்னை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது. நீ எல்லாம் ஒரு மனுஷனான அது என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பிரஷர்ல எனக்கு மூச்சு முட்டுது மயிலு. என் நிம்மதிக்காகவாவது நான் இதை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு புரியுது சார். ஆனா பார்க்க விருப்பம் இல்லைன்னு விலகி போறவங்கள கட்டாயப்படுத்த முடியாதே சார். நீ அவளை கன்வின்ஸ் பண்ணு நான் சொல்லவே இல்லையே மயிலு. அவ வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடு, நான் போய் அவளை பாக்குறேன். அவ வீட்டுல அவ முன்னால நான் போய் நின்னுட்டா என்ன பார்க்க மாட்டேன்னு அவளால சொல்ல முடியாதுல்ல. சாரி சார்,
அவங்க அட்ரஸ் என்னால கொடுக்க முடியாது. ஏன்? வீட்டு அட்ரஸ யாருக்கும் தரக்கூடாதுன்னு அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க சார். மயிலு, நீ எனக்கு வேலை செய்யறியா இல்ல அவளுக்கு வேலை செய்யறியா? நான் தான் உன் மேல் அதிகாரி. நீ ஏன் சொல்லுதான் ஒபே பண்ணும். சுசீலாவோட அட்ரஸ் நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும். இந்த விஷயத்துல நீங்க என்ன கட்டாயப்படுத்த முடியாது சார். உத்தரவும் போட முடியாது. ஏன்னா என்ன நீங்க அன்அபிஷியலா தான் அவங்கள தேட சொன்னீங்க. நானும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சது சார். இல்ல, அதோட உன் வேலை முடியல. உங்ககிட்ட நான் என்ன பொறுப்போ படைச்சேன்? அவ இந்த ஊர்ல இருக்காளான்னு பார்த்து சொல்லுன. அவ இங்கதான் இருக்கான்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமில்ல. அப்போ உன்னோட டியூட்டி என்ன? அவளோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கணும்ல. அதானே உன் முதல் டியூட்டி. சாரி சார், நீங்க இது எனக்கு பர்சனலா கொடுத்த அசைன்மெண்ட். நீங்க சொன்னத நான் செஞ்சுட்டேன். அதுக்கு மேல நீங்க இது வேணும் அது வேணும்னு அபிஷியலா எந்த பிரஷரையும் கொடுக்க முடியாது. இத பாரு மயில, உனக்கு நான் பிரஷர் கொடுக்கல. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா தான் கேட்கிறேன். என் கதை என்ன, என் சூழ்நிலை என்னன்னு எல்லாமே உனக்கு தெரியுமில்ல. நான் ஏன் அவளை பார்க்க துடிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமே மயிலு. நான் அவகிட்ட போய் சண்டையெல்லாம் போட மாட்டேன் மயிலு. மன்னிப்பு தானே கேட்க போறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னா சம்பந்தப்பட்ட 2 பேருக்குமே அதுல முழு ஒப்புதல் இருக்கணும். அதுவும் நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்கன்னா அவங்க முழு மனசோட அதை ஏத்துக்கணும், சம்மதிக்கணும். அவங்க அனுமதி இல்லாம நீங்க போய் பார்க்கறது அவங்களோட தனிப்பட்ட உரிமையில தலையிடுற மாதிரி சார். அது ஒரு வகையில அத்துமீறல் சார். ஒரு போலீஸா இருந்துகிட்டு நீங்க அவங்க உரிமையை மதிக்காம நடந்துக்கிறது நல்லா இருக்காது சார். நான் அதுக்கு உதவி பண்றது நாகரிகமாவும் இருக்காது. என்கிட்ட சத்தியம் வாங்கினப்பவே அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க சார். என் அனுமதி இல்லாம அவர் என்ன பார்க்க வராருன்னு தெரிஞ்சதுன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன்னு சொன்னாங்க. அப்படி நடக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா மனசுல இருக்கிறது 23 வருஷ காயம் சார். அதுக்கு மருந்து போடுறதா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதா இருந்தாலும் பலவந்தமா கட்டாயப்படுத்தி அதை செய்ய முடியாது. அவங்கள மனசு மாறுற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்ப இதான் விதின்னு நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். இல்ல நீங்க அந்த அம்மாவை பார்த்தே ஆகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சார். என் பொண்டாட்டிய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்க. இந்த எஃப்ஐஆர் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு நீங்க எனக்கு ஆர்டர் கொடுங்க சார். நான் அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க முன்னால நிறுத்துறேன். நான் சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்களா சார்? சார், அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல, போய் வேலையை பாரு. சார் கதவு
பக்கத்துல நின்னுட்டு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேகமா உள்ள வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வேகமா வெளியே வந்துட்ட. கதவுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு பார்த்து திறக்க மாட்டியா? சார் ஆ? மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைச்சா இப்படிதான் சார் மூக்கு உடைஞ்சிரும். மூக்க பத்தி நீ பேசக்கூடாது, புரியுதா? உன் வேலையை போய் பாரு. ஆமா, எங்க நீ வாங்கிட்டு வரல? சார் நீங்க உள்ள போல. இங்க பாரு, நான் உள்ள போறது வெளியே வர்றது எனக்கு தெரியும். நீ போ. ஆள பாரு, மூக்க பாரு. யார் உன்னை போலீஸ்ல வேலைக்கு எடுத்தது? ஒட்டு கேட்க போய் மூக்கு குடிச்சுக்கிட்டேன். நான் நிக்கிறேன்னே தெரிஞ்சு புதமணி வேணே கவலை திறந்துருப்பானோ? செஞ்சாலும் செஞ்சிருப்பான். இவகிட்ட இனிமேல் அலேட்டா